முதலமைச்சர் விஜயை சந்தித்தார் ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா. முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்ற பின் முதல் முறையாக சந்தித்து ஆலோசனை. சென்னை தலைமை செயலகத்திற்கு செய்தி சேகரிக்க வரும் புகைப்பட கலைஞர்களை படமெடுத்த முதலமைச்சர் விஜய். உலக புகைப்பட கலைஞர்கள் தினத்தை முன்னிட்டு காணொலி எடுத்து சிறப்பித்தார். சட்டப்பேரவையில் ஆதாரம் இல்லாமல் யாரும் பேசக்கூடாது என்று சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அறிவிப்பு. அரசியல் மேடைகளில் பேசுவது போல யார் பேசினாலும் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படும் என்றும் திட்டவட்டம். முதலமைச்சர் முன் உள்ள கோப்புகளை உடனடியாக பார்த்து உரிய நடவடிக்கை எடுக்க உதயநிதி கோரிக்கை. எந்த உருட்டல் மிரட்டலுக்கும் திமுக எப்போதும் பணியாது என்றும் திட்டவட்டம். முதலமைச்சர் சொன்னது அந்த 3 ஃபைல்கள் இருக்கு. நான் எதுவும் சேலஞ்ச் எல்லாம் பண்ணல, நான் ஓபன் சேலஞ்சே பண்றேன். முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பார்க்கட்டும், யார் மீது நடவடிக்கை எடுக்க உண்மையாக குற்றச்சாட்டு ஆதாரத்தோடு இருந்தால் அவர் நடவடிக்கை எடுக்கட்டும். இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் பயப்படுவதற்கான எங்களுக்கு தேவை கிடையாது. அரசு வழங்கும் கார்களை திமுக எம்எல்ஏக்கள் 59 பேரும் வேண்டாம் என எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அறிவிப்பு. பொருளாதாரத்தில் நலிந்துள்ளவர்களுக்கு மட்டுமே கார் கொடுத்தால் போதும் என்றும் வலியுறுத்தல். திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 59 சட்டமன்ற உறுப்பினர்கள் இவ்வாகனங்களை பெறுவதில்லை என்று முடிவெடுத்துள்ளோம். மேலும் அரசுக்கு ஏற்படுகின்ற தேவையற்ற செலவுகளை குறைக்கின்ற நோக்கத்தில் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது தேர்தல் வேட்பு மனுவில் குறிப்பிட்டுள்ள பொருளாதார சூழலை கவனத்தில் கொண்டு பொருளாதாரத்தில் நலிவடைந்துள்ள உறுப்பினர்களுக்கு மட்டுமே இந்த அறிவிப்பின் கீழ் வாகனம் வழங்க வேண்டும் என்பதை இந்த அரசினுடைய கவனத்திற்கு தாங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் எம்எல்ஏக்களுக்கு அரசின் கார் தேவையில்லை என்று ராமச்சந்திரன் அறிவிப்பு. சட்டமன்ற உறுப்பினர்கள் கார் வேண்டும் என்று முதலமைச்சர் கோரிக்கை வச்சாங்க. முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. ஆகவே இல்லாதவங்க கொடுக்க வேணும் சொல்ல, எங்களை பொறுத்தவரை கார் தேவையில்லை என்பது எங்களுடைய நிலைப்பாடு என்பதை தெரிவித்துக். அரசு வழங்கும் கார் தேவையில்லை என்று பாமக எம்எல்ஏ கணேசும் அறிவிப்பு. 330 ஊராட்சிகள் கிட்ட இருக்கு. அதெல்லாம் போய் பார்க்கணும்னா பொருளாதாரத்தில் பின்தங்கிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் என்பது ரொம்ப அவசியம் தான். இப்ப என்கிட்ட கார் இருக்கு, இப்ப எனக்கெல்லாம் கேட்டீங்கன்னா கார் தேவையில்லை. அப்ப பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்பவர்களுக்கு யாருக்கு உண்மையிலேயே கார் தேவையோ அவர்களுக்கு வழங்கலாம் என்பதுதான் எங்களுடைய கருத்து. ஏற்கனவே கார் வைத்துள்ள தாவேக எம்எல்ஏக்கள் அரசின் கார்களை பெற மாட்டார்கள் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அறிவிப்பு. கார்கள் இல்லாதவர்கள் மட்டுமே அரசின் காருக்கு விண்ணப்பிப்பார்கள் என்றும் விளக்கம். பொழுது பொதுவா அவையை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் சமம்னு நினைக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர், அதுதான் ஒரு புரோட்டோகால். அப்ப எங்க பொதுச்செயலாளர்கிட்ட கார் இருக்கு, என்கிட்ட கார் இருக்கு, இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கார் இருக்கு. நாங்க போய் சட்டமன்ற உறுப்பினர் கார் வேணும்னு கேட்க போறது இல்ல. இது ஒரு அடிப்படையா இருக்கவங்களுக்கு புரிதல் இருக்கும். அரசியலா நினைச்சாதான் இது அரசியல். எங்க ஏழ்மையா இருக்காங்களோ அவங்க விண்ணப்பத்தை கொடுப்பாங்க. இது சட்டமன்ற உறுப்பினருடைய ஒரு உரிமையா மாற்றப்பட்டு தமிழக வெற்றி கழகத்துல யார் யாருக்கெல்லாம் கார் இருக்காங்களோ நாங்க யாருமே கார் கேட்க போறது இல்ல. இதுதான் எங்களோட நிலைப்பாடும். அதுதான் 238 பக்கங்களை கொண்ட மின்வாரிய கொள்கை விளக்க குறிப்பில் 4 பக்கங்களில் மட்டுமே தரவுகள் உள்ளதாக செந்தில் பாலாஜி குற்றச்சாட்டு. மின்வாரியத்தில் 18 ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போனதாகவும் 38 ஹார்ட் டிஸ்குகள் கைப்பற்றப்பட்டதாகவும் சொல்வது எப்படி என்றும் கேள்வி. சட்டமன்ற உரையில் மீண்டும் எடப்பாடி பெயரை சொல்லாமல் தவிர்த்த முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம். மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியிலே கடந்த காலத்திலே முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு அம்மாவுடைய பெயரிலே ஜே
ஜெயலலிதா பல்கலைக்கழகம் என்று தொடங்கப்பட்டது. அந்த பல்கலைக்கழகத்தை பல்வேறு காரணங்களால் அது மூடப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு இன்றைக்கு அமைந்திருக்கிற இந்த வெற்றி அரசு மாண்புமிகு அம்மாவோட பெயரிலே தொடங்கப்பட்ட அந்த பல்கலைக்கழகத்தை மீண்டும் தொடங்கப்படுமா என்பதை நான் தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். தாவேக அரசை வெற்றி அரசு என்றும் புகழ்ந்த உரை. தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் அரசின் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அறிவிப்பு. தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் முதலமைச்சரின் உரையில் தொகுதி சீரமைப்பு குறித்து மாற்று கருத்து என்ற உதயநிதியின் குற்றச்சாட்டிற்கும் மறுப்பு. தவறானது. நம்மளுடைய டீலிமிட்டேஷனுடைய கொள்கை, தொகுதி மறுவரையுடைய கொள்கை சட்டமன்றத்தில் தீர்மானத்தில் என்ன நிறைவேற்றமோ அரசும் முதலமைச்சரும் அதில் உறுதியாக இருக்கிறார். ஃபேர் டீலிமிட்டேஷன் தேவையில்லை, ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன் தான் தேவை. தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தை முன்னிறுத்தி நடைபெற்ற விவாதத்தால் சட்டப்பேரவையில் அமளி. தமிழ்நாட்டில இருந்து கோரிக்கை வச்ச நீட்டை வந்து அபாலிஷ் பண்ணல, ஜிஎஸ்டி அபாலிஷ் பண்ணல, எஜுகேஷன் சட்டம் அபாலிஷ் பண்ணல. ஆனா தமிழ்நாட்டில இருந்து கோரிக்கை இல்லாம ஒன்றிய அரசு 50% கொடுக்குன்னு சொல்லும் பொழுது அங்க ஒரு அரசியல் இருக்குங்கிறத இங்க இருக்கவங்க எல்லாத்துக்கும் தெரியும். திமுக அதில் உடன்படிக்க கூடாதுங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள். ஏன்னா திமுக இருக்கக்கூடிய எம்பிக்கள் இல்ல 50% உடன்படிக்க கூடாது. அதுதான் நான் சொல்ல வரேன். தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய 7.18% ரெப்ரசன்டேஷன் அது குறையக்கூடாது, அது ஏறலாமே தவிர அது குறையக்கூடாது என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடு. இதுவரை ஒரு வார்த்தை கூட இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டால் திமுக எதிர்த்து வாக்களிக்கும் ஒரு வார்த்தை கூட திமுக தரப்பிலிருந்து வரவில்லை. அது ஒரு முக்கிய விஷயம். அமைச்சர்களும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் ஒருவருக்கொருவர் கேள்வி கணைகளை வீசியதால் அனல் பறந்தது. ஒரு சொல்யூஷன் கிடைக்கலனா புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் வரும். நீங்க குறைய நினைக்கிறீங்களா அதிகப்படுத்து நினைக்கிறீங்களா அதை முதல்ல சொல்லுங்க. அமித்ஷா அவர்கள் விளக்கியபடி 50% உயர்வு என்பதெல்லாம் எங்குமே இல்லை என்று தான் சொல்லி இருக்கிறாங்க. இதுதான் என்னுடைய கருத்து. எப்படி ஒன்னே ஒண்ணுதான் 7.18 543 ஃப்ரீஸ். இவ்வளவுதான் நம்மளுடைய தீர்மானம். இல்ல இங்க சென்னையில் இருக்கும். சட்டப்பேரவையில் உதயநிதியின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்த தாவேகாவினர். முதல்ல உட்காருங்க. இந்த கேமரா டீம் வந்து சைடு காட்டுங்க. ஏங்க மாண்புமிகு இருங்க, நீங்க சொல்லுகிற போது முதலமைச்சர் கருத்து சொல்லுங்க. உட்காருங்க. நீங்க எங்க வரீங்க? நீங்க போங்க உள்ள இடத்துக்கு. நீங்க போங்க பதில், நீங்க போங்க முதல்ல. மாண்புமிகு உறுப்பினர் கொஞ்சம் அமருங்க. எல்லாம் அமருங்க. இருங்க, நீங்க அமருங்க. எல்லாம் அமருங்க. வாய்ப்பு தரேன். உட்காருங்க. பதிலுக்கு திமுகவினரும் குரல் எழுப்பியதால் சட்டசபையில் கூச்சல் குழப்பம். எல்லாம் உட்காருங்க. நான் அவனை தான் பேச அனுமதிக்க போறேன். உட்காருங்க. சட்டப்பேரவையை நடுநிலையோடு நடத்துவதாக சபாநாயகர் ஜேசிடி பிரபாகருக்கு உதயநிதி உள்ளிட்டோர் பாராட்டு. இந்த அவையை நீங்க முடிந்த வரைக்கும் மிகச்சிறப்பாக எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டு போகிறீர்கள். எங்களுக்கும் கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பையும் கொடுக்கிறீர்கள். முடிந்த அளவுக்கு கொடுக்குறீங்க. முடிந்தவரை குறை சொல்ல கொடுத்துட்டு இருக்கீங்க. அவை மரபிற்கு மாறாக அமைச்சர்களே பேசினாலும் நடவடிக்கை எடுக்கும் முதல் சபாநாயகர் என்றும் புகழாரம். குறிப்பிட விரும்புவதெல்லாம் ஆளுங்கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் எங்களுக்கு பதில் சொல்லும்போது ஆதாரம் இல்லாமல் பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அதையெல்லாம் அவை குறிப்பிலிருந்து சரியாக நீக்கிடுறீங்க. இன்னும் சொல்ல போனால் சட்டமன்ற வரலாற்றிலே இதுதான் முதல் முறையாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசுவதை விட ஆளுங்கட்சி உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் பேசுவதையெல்லாம் நீங்கள் தான் முதலாக அவை குறிப்பிலிருந்து நிறைய எடுத்திருக்கிறீங்க. அந்த வரலாறு நீங்க படைச்சிருக்கிறீங்க. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு இனியும் அலட்சியம் காட்டக்கூடாது என்று பாமக தலைவர் அன்புமணி காட்டும். அடுத்த ஆண்டுக்குள் அணை கட்டும் முனைப்புடன் கர்நாடக அரசு செயல்படுவதாகவும் தகவல்.
அறிவித்து 70 நாட்கள் ஆகியும் குறுவை தொகுப்பு இதுவரை வழங்கவில்லை என்ற பாமக தலைவர் அன்புமணி கண்டனம். அறுவடைக்கு முன்பாவது குறுவை தொகுப்பை வழங்க வேண்டும் என வலியுறுத்தல். மேகதாது விவகாரத்தில் கர்நாடக முதலமைச்சர் சிவக்குமாருக்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாகூர் கண்டனம். அணை கட்டினால் தமிழகத்திற்கு நல்லது என்று சிவக்குமார் சொல்வது இனிப்பு கொடுத்து ஏமாற்றுவதற்கு சமம் என்று சாடல். மேகதாது கட்டுறதே தமிழ்நாட்டுக்கு தான் தண்ணிக்கா. நல்லா இருக்க பேச்சு, இது நல்லா இருக்கு பேச்சு, இப்படித்தான் கேட்டுக்கிட்டு இருக்கணும். இதெல்லாம் நம்மளை சாக்லேட் கவரில் போட்டு நம்மளை ஏமாத்துறதுக்கான வேலை. இதெல்லாம் நம்பக்கூடாது. மேகதாது கட்ட விடக்கூடாது. மேகதாது கட்டுறது தமிழ்நாட்டுக்கு எதிரானது. திருநெல்வேலியில் குறைதீர் கூட்டத்தில் அதிகாரிகள் வருவதால் தாமதமானதை கண்டித்து விவசாயிகள் திடீர் போராட்டம். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை நேரில் சந்தித்து சமரசம் செய்த மாவட்ட ஆட்சியர். தமிழகத்தில் பல்வேறு ரேஷன் கடைகளில் இணையவழி விற்பனை கருவிகளில் கோளாறு என புகார். 10 நாட்களாக பொருட்களை வாங்க முடியாமல் மக்கள் தவிப்பதால் வட்ட வழங்கல் அலுவலரிடம் எந்திரங்களை ஒப்படைத்த ஊழியர்கள். சென்னையில் மாநகராட்சி பெண் ஊழியரை கொன்று நகைகள் கொள்ளை. தனியே வசித்து வந்தவரை கொன்றுவிட்டு தப்பியவர்களை தேடுகிறது காவல்துறை. சேலம் மாநகராட்சியில் குடிநீர் விநியோகத்தை தனியாருக்கு வழங்கியதை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆர்ப்பாட்டம். மாநில செயலாளர் சண்முகம் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் மாநகராட்சியை கண்டித்து முழக்கம். 2 மாதங்களில் தகர்ந்து போன ஸ்ரீவைகுண்டம் அணையின் கான்கிரீட் தரைத்தளம். அணைக்கட்டின் அடிப்பரப்பை பாதுகாக்க அமைக்கப்பட்ட தளப்பணிகளில் முறைகேடு என புகார். திருச்செந்தூர் அருகே தாயை கொலை செய்து படம் எடுத்து அண்ணனுக்கு அனுப்பிய தம்பி. தாயுடன் உடலுக்கு அருகிலேயே அமர்ந்திருந்த மகனை கைது செய்து விசாரிக்கிறது காவல்துறை. திருச்சி பொன்மலையில் ரயில் விபத்து மீட்பு பணிகளுக்காக ஒத்திகை. விபத்து நேரிட்டதைப் போல தத்ரூபமாக சித்தரித்து மீட்பு பணிகளை நிகழ்த்தி காட்டினர். புதுச்சேரியில் சபாநாயகர் துணை சபாநாயகர் தேர்தலை நடத்தக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. துணைநிலை ஆளுநர், தலைமை செயலாளர், சட்டப்பேரவை செயலர் பதிலளிக்க உத்தரவு. டெல்லி காவல் துணை ஆணையர் அலுவலகம் முன் அமர்ந்து ராகுல் காந்தி போராட்டம். போராட்டத்தின் போது பெல்லட் குண்டுகளை பயன்படுத்திய காவலர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம். கேரள மாநிலம் கண்ணூரில் திருமண விழாவில் மயங்கி விழுந்த பெண்ணுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவரான மணப்பெண். தனது திருமணத்தை விட நோயாளிக்கு சிகிச்சையே முக்கியம் என்று செயல்பட்டவருக்கு குவியும் பாராட்டுகள்.